அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உலக வரலாற்றில் பாலஸ்தீனம் மீது எந்த காலத்திலும் நடைபெறாத அளவுக்குண்டான இன அழிப்பு யுத்தம் தற்போது நடைபெற்று வருகிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல்கள் 19,000 மரணத்தையும் தாண்டி போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கும் காசாவினுடைய பல பகுதிகளிலேயும் கடுமையான யுத்தங்கள் நடைபெறுகிற அதே நேரத்தில் காசாவை தாண்டி வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலும் சில தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் பல பகுதிகளில் பல கைதுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 5000 பேரை இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலிய கொடூர இராணுவம், அதாவது ஆக்கிரமிப்பு இராணுவம் கைது செய்திருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு யாருமே எதிர்பாராத விதமான ஒரு அறிவிப்பை ஹூதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்பு என்று சொன்னால், நாங்கள் நேரடி யுத்தத்திலே பங்கெடுக்கிறோம் என்கிற அறிவிப்பை தான் அதிர்ச்சிகரமாக ஹூதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இது என்ன அடிப்படையில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க, என்ன நம்பிக்கையில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க என்கிறதெல்லாம் இந்த யுத்தம் நடந்து போகிற வழிகளில் தான் நாம் தெரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக பின்புலம் இல்லாமல் தைரியமற்று இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனென்னா இவ்வளவு நாளாக அப்போ சண்டை பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி வரும். இவ்வளவு நாளாக அவர்கள் ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகத்தான் சொல்லி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், நேரடி 1-to-1 வாருக்கு நாங்கள் தயாராகி விட்டோம். அதாவது யமன், இங்கே இருக்கக்கூடிய யமன்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி வான்வழி தாக்குதல்களை நடத்த போகிறோம் என்கிற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் நமக்கு தெரியும், அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலை நோக்கி அனுப்பப்பட்ட 14 ட்ரோன்கள், 14 ஆளில்லா விமானங்களை அமெரிக்காவினுடைய விமானப்படை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். அமெரிக்காவினுடைய விமானப்படை சுட்டு வீழ்த்துகிற அளவுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய படை மீது கடுமையான ட்ரோன் தாக்குதல்களை, ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு அவர்களுடைய அறிவிப்பு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கிறது. ஏன்னா நேரடி யுத்தத்துக்கே நாங்கள் தயார் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். நேரடி யுத்தத்திற்கு அவர்கள் தயார் என்று அறிவித்து விட்டால் அவர்களை நோக்கி வேறு யாரும் தாக்குதல் நடத்துவார்களா என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. எது எப்படி போனாலும் வேறு யாரும் தாக்குதல் நடத்துவார்களோ இல்லையோ, தற்போது இஸ்ரேலுக்கு கட்டாயமாகிவிட்டது, தங்களை நோக்கி நேரடி யுத்தத்தை அறிவித்து விட்டது யமன். எனவே யமனோடு இஸ்ரேல் நேரடி யுத்தத்திற்கு தயாராக வேண்டும். அப்படி தயாராகினால் இஸ்ரேலுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது என்கிற ஒரு பாரிய கேள்வி இருக்கிறது. என்னன்னு கேட்டா, இங்க இருந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் தாக்குதல் நடத்துவார்கள். அவங்க தாக்குதல் நடத்துறாங்க, இந்த பார்டர்ல தான் அவங்க தாக்குதல் நடத்துவாங்க. இங்க இருந்து அங்க போய்கிட்டு இருக்குது, சவுதியை தாண்டி தான் போகணும். இதே நேரத்தில் அங்க இருந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாலும் சவுதியை தாண்டி தான் தாக்குதல் நடத்த வேண்டும். இன் கேஸ் இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் சவுதியில பை சான்ஸாக வந்து விழுந்தாலும் அது சவுதியுடனான நேரடி யுத்தத்திற்கு காரணமாக அமைந்துவிடும் என்கிற ஒரு ஆபத்தான நிலை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஹூதிகள் ஏன் இப்படி ஒரு அறிவித்தலை விடுத்தார்கள்? ஹூதிகள் மேல வேறு யாரும் தாக்குவதற்கு வாய்ப்பில்லையான்னா நமக்கு தெரியும். ஹூதிகள் மேல இந்த ரெட் சீல நடக்கக்கூடிய பாபல் மந்தபுல அவங்க போகிற கப்பல்களுக்கு தடை விதித்து செய்யக்கூடிய இந்த தடைகளுக்காக வேண்டிய அவங்க மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்த விடாமல் சவுதி அரேபியா தெளிவாக தடுத்து கொண்டிருக்கிறது என்கிற விவகாரங்களை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஏன்னு சொன்னா, சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நம்மளால முடியலன்னாலும் அவங்க செய்யறாங்க என்கிற ஒரு போங்கை கடைபிடிப்பதை போல தெரிகிறது. அதனாலவோ என்னவோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்த விடல அவங்க. இதே நேரத்தில் இந்த பகுதியை ரெட் சீயை பாதுகாக்கிற பாதுகாப்பு வளையம் ஒன்று நாங்கள் உண்டாக்க போறோம், எல்லோரும் வாங்க என்று சொல்லி ஈரான், அதாவது அமெரிக்கா அறிவித்த நேரத்தில் அத்தனை அரபு நாடுகள் முதன்மையாக சவுதி அரேபியா நாங்கள் வரமாட்டோம், இந்த பிராந்தியத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும், எனவே நீங்க இதில் தலையிடாதீங்கன்னு அமெரிக்காவுக்கு சொல்லிட்டாங்க. சொன்ன காரணத்தினால அவர்களால் அதை மீறி ஒன்று செய்ய முடியாமல் இருக்கிறது. அவங்க சொன்னதுனால இங்க நின்றுக்கிட்டு இருந்த, அதாவது பேர்ஷியன் வளைகுடாவில், பாரசீக வளைகுடா இந்த பகுதிகளில் இருக்குது. இந்த பாரசீக வளைகுடாவில் நின்றுக்கிட்டு இருந்த கப்பல், அவர்களுடைய விமான
விமானம் தாங்கி 2 கப்பல்கள் இங்கிருந்து வெளியேறி விட்டது என்கிற செய்தியையும் 2 நாட்களுக்கு முன்பதாக நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இதுல இருந்து இந்த யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்க 2ல் 1 பார்க்காம விட மாட்டோம் என்கிறதுல மிக தெளிவாக ஹமாஸ் இருப்பதை போல, மிக தெளிவாக அல் குதுஸ் இருப்பதை போல, மிக தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் இருப்பதை போல, மிக மிக தெளிவாக ஹூதிகளும் இருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல இன்னொரு விவகாரத்தை புரிஞ்சுக்கிறோங்க. இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த சண்டை இஸ்ரேலிய கொடூர ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான சண்டை. பாலஸ்தீனம் என்கிற முஸ்லிம்களுடைய பூர்வீக பூமியை கைப்பற்றியவர்களுக்கு எதிரான சண்டை. இந்த யுத்தத்தில் பாலஸ்தீனம் மீட்கப்பட வேண்டும், அது சுதந்திர நாடாக மிளிர வேண்டும் என்பதுதான் அத்தனை தரப்பாருடைய முயற்சியாகவும் இருக்கிறது. குறிப்பாக நம்மளை பொறுத்தவரையில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஹூதிகளுடைய நடவடிக்கைகளையோ இதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்களுடைய நடவடிக்கைகளையோ நம்ம ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது. மார்க்க ரீதியாகவே அவர்கள் ஷியா சிந்தனை கொண்டவர்கள் என்கிற காரணமும் அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக எப்போதும் இருக்கிறது. நம்ம ஷியாவை ஒருபோதும் ஆதரித்தது கிடையாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இப்போ நடக்கிற பிரச்சனை ஷியாக்கள் சுன்னிகள், ஷியாக்கள் சன்னிகள் என்கிற பிரச்சனை அல்ல என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நடக்கிற சண்டை என்னன்னு கேட்டா இஸ்ரேல் என்கிற கொடூர இராணுவத்திற்கும் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் பாலஸ்தீனத்தை மீட்பவர்களுக்கும் இடையிலான ஒரு நிலத்திற்கான சண்டை நடைபெறுகிறது. இது மதத்திற்கான சண்டை அல்ல என்கிற காரணத்தினால இந்த நிலம் மீட்பு சண்டையில ஹூதிகளும் பங்கெடுத்திருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாக்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்பு இந்த இடத்தில் மிகவும் முக்கியமானது என்கிறது இந்த இடத்தில் தான் வெளிப்படுகிறது என்பதை புரிஞ்சுக்கிறோம். இந்த விவகாரத்தை வச்சுக்கிட்டு மார்க்க ரீதியிலான பார்வையை இதற்குள் கொண்டு வந்துவிடக் கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல இந்த தாக்குதல்கள் அவங்க நேரடியாக நாங்கள் யுத்தத்துக்கு தயார் என்கிற அறிவித்தலை விடுத்துட்டு சும்மா இருக்கல. குறிப்பாக இதுவரைக்கும் அவங்க இன்னைக்கு காலையிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விமான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். விமான தாக்குதல்னா ஆளில்லா விமான தாக்குதல்கள் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கு. ஈலாது துறைமுகத்தின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது, ஈலாதினுடைய பகுதிகள் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. கடுமையான ஒரு தாக்குதலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், இங்க இருந்து யமனுடைய விமானங்கள் இந்த வழியாக போகிறது. இந்த இடத்துல ஈலாது மீது அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாமே இது ரெட் சி, இதுல எந்த கப்பலும் வரக்கூடாது என்பது அவர்களுடைய கண்டிப்பான ஆர்டர். எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம்ட்டாங்க. தற்போதைய நிலையில இந்த ஏரியாவில் எந்த ஒரு கப்பல் பயணமும் கிடையாது. எந்த ஒரு கப்பல்னா இஸ்ரேலுடைய துறைமுகத்தில் நிற்கிற இஸ்ரேலுக்கு ஆதரவான இஸ்ரேலிய கப்பல்கள், இந்த 3 வகையான கப்பல்கள் இந்த ரூட் அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ரூட்ல அவர்கள் வர முடியாது. இதே நேரத்தில் இந்த ரூட்ல வர முடியலன்னா இஸ்ரேலுக்கு எந்த வழியாக உணவுகள் போகிறது, பொருட்கள் போகிறது என்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கு ஒரு புகைப்படம் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த புகைப்படம் தொடர்பான உறுதியான செய்திகள் இதுவரைக்கும் வராத காரணத்தினால நம்ம அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதாவது யுனைடெட் யுஏஇல இருந்து சவுதி வழியாக, இங்க இருக்கக்கூடிய யுஏஇல இருந்து சவுதி வழியாக தரைமார்க்கமாக இஸ்ரேலுக்கு, அதாவது தரைமார்க்கமாக இஸ்ரேலுக்கு பொருட்கள் போவதாக ஒரு செய்தி இன்றைக்கு பல பேரும் வாட்ஸ்அப்பில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு உறுதியான ஒரு தகவல், ஊடக அறிக்கைகள் எந்த இடத்திலும் இந்த நிமிடம் வரைக்கும் நமக்கு கிடைக்கல. நமக்கு உறுதியான தகவல் கிடைக்காம நம்மால் அதை சொல்ல முடியாது. எனவே அதை தேடிக்கிட்டு இருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அது உறுதியாக கிடைத்தால் சவுதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நியாயம் தான். உறுதியாக கிடைச்சா நம்ம அந்த செய்தியை கண்டிப்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இதே நேரத்தில் இதுவரைக்கும் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. இந்த பகுதிகளில் பயணிப்பது அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் பயணம் முற்றிலும் தடை. இந்த இடத்திற்கு நேரடி விமான தாக்குதல்களை அதாவது ஹூதிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று கவனிச்சுக்கிறேங்க, ஹூதிகள் ஆளில்லா ட்ரோன் விமான தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான தாக்குதல் இன்னைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது ஒரு செய்தி. இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் 15க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்கள் அமெரிக்க
அமெரிக்காவினுடைய கப்பலை நோக்கியே நடத்தி இருக்கிறார்கள். இன்னைக்கு நேத்து 14 நடத்தினாங்க, இன்னைக்கு 15 நடத்திருக்கிறாங்க. காலையில இருந்து எவன் வந்தாலும் அடிப்போம் என்று சொல்லி நிற்கிறாங்க. இதே நேரத்தில் ஹூதிகளை பத்தி நமக்கு தெரியும், அவங்க ஒரு குழு மாதிரி இருக்கிற மாதிரி ஆட்கள் கிடையாது. பாரிய ஆயுதங்களை கொண்ட ஒரு குரூப்பாக அவங்க இருக்கிறாங்க. சன்னா வரைக்கும், யமனுடைய தலைநகரம் வரைக்கும் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யமனுடைய போர்ட் எல்லாமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க அங்க ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்கிற வரைக்கும் உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவாக அவங்க இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் ஆள் உள்ள இருந்து தாக்கு நடத்துகிற விமானங்கள் கூட இருக்கிறது என்பதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த கட்டம் தாக்கு நடத்த வேண்டி வந்தா ஆக்கள விமான தாக்குதல் எப்படி இஸ்ரேல் காசா மேல நடத்துறானோ அது மாதிரி நாங்களே நேரடி விமான தாக்குதலை நடத்துவோம்டா அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுவெல்லாம் பாரி அச்சுறுத்தலாக தற்போது மாறிக்கொண்டு வருகிற நேரத்தில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, இது யமன், இது ஓமான். இங்க இருந்து யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளோட ஓமானுடைய நேரடி தொடர்புகளோட இன்றைக்கு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. யாரோட என்று கேட்டா, மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளுடைய நிபுணர்கள், மிகப்பெரிய கப்பல் கம்பெனிகளுடைய டிரெக்டர்ஸ்கள் இன்றைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹூதிகளோட. இந்த பகுதிகளுடனான அந்த கப்பல் போக்குவரத்து சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஹூதிகள் கட் அண்ட் ரைட்டாக ஒரே ஒரு பதிலை சொல்லி இருப்பதாக இதுவரை வந்த செய்திகள் சொல்கிறது. அது என்ன பதில்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்க தாராளமா உங்க கப்பல் போக்குவரத்தை செய்யலாம். இத்தனை நாளா நாங்க உங்களுக்கு வழி விட்டுக்கிட்டு இருந்தோம், இதுக்கு பிறகு நாங்க வழி விடுறதுக்கு தயாராகவே இருக்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷன், யுத்தத்தை நிறுத்த சொல்லு. அங்க யுத்தம் நிறுத்தணும், என் மக்கள் பாதுகாக்கப்படணும், எங்க மக்களுக்கு உணவு கிடைக்கணும், எங்க மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும், எங்க மக்கள் நிம்மதியா வாழணும். நிம்மதியா வாழ்ந்தா உன் பிசினஸ் கரெக்டா பண்ண முடியும். இல்லைன்னா எந்த ராணுவத்தை சொல்லினாலும் எங்களோட மோத சொல்லு, நாங்க கடைசி வரைக்கும் மோதுறதுக்கு தயாரா இருக்கிறோம், ஒரு கப்பல் போக விட மாட்டோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு டிக்ளேர் ஆக அவர்கள் அறிவித்து விட்டார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் பாரிய அளவு சர்ச்சையை உண்டாக்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அப்படியான நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் மீது இன்னொரு புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கத்தோலிக்க திருச்சபைகள் கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். கத்தோலிக்க மடாலயங்கள், தேவாலயங்கள் மீது இஸ்ரேல் கடுமையான தாக்குதலை நடத்துவது மட்டுமல்லாமல் கத்தோலிக்க தேவாலயத்துக்குள் இருந்த 2 பெண்களையும் இஸ்ரேலிய ராணுவம் கொன்றொழித்திருக்கிறது. அது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி அவர்களும் தற்போது களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களும் இஸ்ரேலுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வந்திருக்கும் போது இன்றைக்கு ரஃபா பகுதிகளில் கடுமையான ஃபைட் நடந்துகிட்டு இருக்குது. ரஃபாவில் வந்து எந்த அளவுக்கு ஜன நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 12,000 மக்கள் வாழுகிற அளவுக்கு சன நெருக்கடியாக இருக்கிறது. ஏன்னா காசாவிலிருந்து வெளியேற்றப்பட்டவங்க, கான் யூனிஸ்ல இருந்த மக்கள் என்று பலதரப்பு மக்களும் அகதிகளாகி ரஃபா பகுதிகளில் குவிந்து கிடக்கிறார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும், அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்ய வேண்டும், அவர்களுக்கு விரைவிலேயே நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற அதே நேரத்தில் பேச்சுவார்த்தையை நடத்தி உடனடியாக யுத்தத்தை நிறுத்துங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள், தீர்வை தாருங்கள் என்று சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிற பணைய கைதிகளுடைய குடும்பத்தினர் இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ரஷ்யாவோட கால நக்கி கெஞ்சி கூத்தாடி பார்த்தார்கள், முடியாது என்று ஆகிவிட்டது. தற்போது கத்தாரே கதி என்று கிடக்கிறார்கள். கத்தாரில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க, ஹமாஸ் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டாங்க. இப்ப கத்தாருடைய பிரதமர் ஒஸ்லோவில் இருக்கிறாரு, அங்க ஆஸ்லோவுக்கு போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த தீர்வும் இல்லை. நேற்று முந்தநாள் என்று ஒவ்வொரு நாளும் ஹமாஸ் அறிவித்தல் விடுத்தது. இன்றைக்கு காலையில் ஹமாஸ் மீண்டும் அறிவித்திருக்கிறது, எந்த காரணம் கொண்டும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் எப்போதுமே வரமாட்டோம், பாலஸ்தீனம் மீதான தாக்குதல் முழுமையாக நிறுத்தப்படணும், மொத்தமாக யுத்த நிறுத்தம் வரணும். இந்த சீஸ் ஃபயர் இடையில கொஞ்ச நாள் நிறுத்துறது, 10 நாளுக்கு யுத்த நிறுத்தம், உங்களோட கேப்டிவ்ஸை வெளியே விடுங்க, நீங்க எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எங்க மக்களுக்கு தாக்குறதுக்கா? அதெல்லாம் நடக்காது. நீ வெளியே விடாத வரைக்கும் உன் மக்களை நீயே சுட்டுக் கொள்ற அளவுக்கு உள்ள தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நேற்று 3 பணைய கைதிகளை அவனுங்களே தானே சுட்டுக் கொண்டானுவேன். அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிற நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம் அப்படின்னு ஹமாஸ் நேற்று இரவு அறிவிச்சிருந்த நேரத்தில் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருந்தாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதாவது வார் கேபினெட் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிற கேபினெட்டுடைய பாதுகாப்பு அமைச்சர் யாவ் கிளாண்ட் என்ன செஞ்சிருந்தான்னு கேட்டால், நேற்று ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தாரு. நாங்கள் வந்து நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரலன்னா எங்களுடைய அடுத்த கட்ட தாக்குதல் நீண்ட நாட்களுக்கு தொடரும், இதே நேரத்தில் கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லி இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவிச்சிருந்தாரா. என்னதான்
கடுமையானதாக இருக்குமா, நீண்ட நாட்களுக்கு உள்ளதாக இருக்குமாம் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார். அதனால தான் இன்றைக்கு காலையிலே ஹமாஸ் சார்பாக ஒசாமா ஹம்தான் என்ன அறிவிச்சிருக்கிறாருன்னு கேட்டா, ஏண்டா நீண்ட நாளாக இருக்கும்ங்கிறது எங்களுக்கு தெரியாதா? நீண்ட நாள் 10 நாளில் முடிச்சிருவோம்ல உள்ள வந்தியே, கிழிச்சிட்டீங்கள. 10 நாள், 20 நாள், 30 நாள், 40 நாள், 50 நாள், 60 நாள், 70 நாள், இன்னைக்கு 72வது நாள் முடிய போகுது. இன்னும் தாக்குதல் தான். ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ள இருக்கிற எங்களை முடிக்க முடியல, நீ எல்லாம் ஒரு ராணுவமாடான்னு சொல்லி தேஞ்ச செருப்பை எடுத்து மண்டையிலே திரும்ப 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 அடிக்கிற மாதிரி ஒசாமா ஹம்தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காரு. முதல்ல என்ன புரிஞ்சுக்கிறேன்னு தெரியுமா? அதாவது பதிர்களம் கண்ட சமுதாயம் இது போன்ற பலவீனமானவர்களுக்கெல்லாம் அஞ்சாது என்கிற தத்துவம் இது போன்ற அமைச்சர்களுக்கு தெரிய வருவதற்கு வாய்ப்பில்லை. சொகுசுக்கு பழக்கப்பட்டவர்கள், யுத்தத்திற்கு பழக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் இந்த காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை பொறுத்தவரையில் அவர்கள் பத்ரை கண்டார்கள், உஹதை கண்டார்கள், கந்தக்கை கண்டார்கள், எத்தனை யுத்தங்களை கண்டார்கள், யூதர்களோடு மோதிய பல யுத்தங்களை கண்டார்கள், முஅத்தா வரைக்கும் கண்டிருக்கக்கூடிய சமுதாயம் இது. இந்த சமூகம் வரலாற்று ரீதியாகவே பல யுத்த களங்களை வரலாறாக படித்து உள்ளத்திலே அப்படியே ஒட்டி வைத்திருக்கக்கூடிய சமூகம். இவங்க கிட்ட வந்து நீண்ட நாள் பிடிக்கும்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம்டா, இது 70 நாளுங்கிறது கொஞ்ச நாளா? அத்தனை 1000 குண்டுகளை போட்டு 70 நாளில் எங்களை முடிக்க முடியல, இன்னும் நீண்ட நாளாகுமா? கடினமான யுத்தமாக இருக்குமா? நீ எவ்வளவு கடினமான யுத்தத்தை பண்ணினாலும் நிரந்தர யுத்த நிறுத்தம், பாலஸ்தீனத்திற்கான அனைத்து தீர்வுகளையும் தருவோம், அதே மாதிரி விடுதலை செய்ய வேண்டியவங்களை விடுதலை பண்ணுவோம் என்கிற இடத்துக்கு வா, மற்றதை பார்த்துக்கிறோம்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக இன்றைக்கு காலையிலேயே ஹமாஸ் தரப்பு அறிவித்து விட்டார்கள். இதை திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி நீங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் தான் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு ஆய்வு வெளியாக இருக்கிற அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் ஹாரிஸ் என்கிற ஆய்வு மையம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பு மிக துல்லியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது. என்ன செய்தியை சொல்லுதுன்னு கேட்டா, காசாவுக்கு பிறகு, காசா போருக்கு பிறகு அங்கு என்ன என்கிற ஒரு கேள்வியை எல்லாரிடத்திலையும் பல பேரும் கேட்டு வந்தாங்க. ஏற்கனவே நெத்தன்யாஹு இஸ்ரேலுடைய பிரதமர் ஆஃப்டர் காசா வந்து நாங்க காசாவை எங்க கண்ட்ரோல்ல தான் வச்சுக்கிறோம், நாங்க முதல்ல ஆஃப்டர் காசா நீங்க வர்றீங்களா ஆஃப்டர் காசாக்குன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறாங்க, அமெரிக்காவை வச்சு பாலஸ்தீன அத்தாரிட்டியோட கையிலேயே பாலஸ்தீனத்தை கொடுத்து முஸ்லீம்களை வச்சு முஸ்லீம்களை அடிமையாக்குற வேலையை பண்ணுவோமான்னு ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த கருத்து கணிப்பு காசாவை யுத்தத்திற்கு பிறகு யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று அமெரிக்க இளைஞர்களிடத்தில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு. அந்த கருத்து கணிப்பிலே 32% இளைஞர்கள் காசாவை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இரட்டை நாடு என்கிற நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறார்கள். ரெண்டு நாடு, இஸ்ரேல் ஒரு நாடு, பாலஸ்தீனம் ஒரு நாடு என்கிறத 32% ஆதரிச்சிருக்க. அதே நேரம் 50% மேற்பட்ட இளைஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆஃப்டர் வார், அதாவது வாருக்கு பிந்தைய காசா என்பது, இந்த வார் நிறுத்தப்படணும், நிறுத்தப்பட்டதோடு காசா மீண்டும் ஹமாஸிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ் அக்பர். யார் சொல்லியிருக்கிறா? சவுதி அரேபிய இளைஞர்கள் அல்ல, லெபனான் இளைஞர்கள் அல்ல, ஈரான் இளைஞர்கள் அல்ல, குவைத்தில் இருக்கிற பசங்க அல்ல, மற்ற நம்ம தமிழ் பேசுகிற மக்கள் அல்ல. யார் இந்த கருத்து கணிப்பை செஞ்சிருக்கிறான்னா, அமெரிக்காவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பீடு, இன்றைக்கு மிக வைரலாக பேசப்படுகிற கருத்து கணிப்பீடு. அந்த கருத்து கணிப்பீடில் அமெரிக்காவினுடைய பெரும்பாலான இளைஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், காசா மீண்டும் ஹமாஸிடம் தான் கொடுக்கப்பட வேண்டும், காசாவை ஆள்வதற்கு அவர்கள் தான் தகுதி படைத்தவர்கள், போங்கடா பொத்திக்கிட்டு போங்க என்று சொல்ற அளவுக்கு அறிக்கைகள். அல்லாஹ் தந்த அருள் முழு உலகமும் இன்றைக்கு அவர்கள் பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடியும். இதே நேரத்தில் அமெரிக்காவில் இந்த ஆய்வில் 60% மேற்பட்டவர்கள் இஸ்ரேல் ஜினசைட், இஸ்ரேல் மெசக்கர், ஒரு இன அழிப்பை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அடித்து சொல்லி இருக்கிறார்கள். அதிர்ச்சிகரமான ஆய்வு முடிவாக இந்த முடிவு இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கஸ்ஸாம் படையணி என்ன செய்கிறார்கள் என்கிறத பொறுத்தவரையில், இந்த யுத்தத்தில், இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் கஸ்ஸாம் படையணி, குறிப்பாக கஸ்ஸாம் அல் குதுஸ் உள்ளிட்ட படையணிகள் பாலஸ்தீனத்தில் கடுமையான ஒரு வார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இந்த வார்ல என்ன நடக்கிறது, எத்தனை பேர் கொல்லப்படுகிறார்கள் என்கிற கேள்விகள் தினம்தோறும் எழுப்பப்படுகிற நேரத்தில், நம்ம நேற்று வரைக்கும் இத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க என்கிற ஒரு கணிப்பீட்டை நம்ம அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கு வெளிவந்திருக்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்னன்னு சொன்னா,
ஒரு மணி நேரத்தில் குறைந்தது 12 பேர் கஸ்ஸாம் படையணியினால், அதாவது ஹமாஸ் தரப்பினால், பாலஸ்தீன போராளிகளினால் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் படையில் ஒரு மணி நேரத்துக்கு 12 பேர் கொல்லப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு 12 பேர் கொல்லப்படுகிறார்கள் என்றால் சராசரியாக 5 நிமிடத்திற்கு ஒருவர் கொல்லப்பட வேண்டும். 5 நிமிடத்துக்கு ஒருத்தர் என்கிற அடிப்படையில் சராசரியாக 12 பேர் ஒரு மணி நேரத்தில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மணி நேரத்துக்கு 12 இராணுவ வீரர்களை ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இழந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்தி இன்றைக்கு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு 12 பேர் என்று சொன்னா 24 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு நாள்லையும் எத்தனை பேர் மரணிப்பார்கள், எத்தனை பேரை இஸ்ரேல் இழக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிறங்க. இப்போ கேட்டால் எத்தனை சொல்லுவாங்க தெரியுமா? இன்னைக்கு இப்போ எத்தனை பேர் நீங்கள் செத்துருக்கிறீங்கன்னு கேட்டால் 650மா. நேற்றே சொன்னோம்ல, முல்லாமோ அதாவது நசூருதீன் முல்லாவுக்கு 40 வயசுங்கிற மாதிரி என்ன செய்வான்னு கேட்டால் இன்னைக்கு கேட்டால் 650 தானே. அப்படியெல்லாம் கிடையாதும்பா. நேற்றே நம்ம வீடியோவே போட்டு காட்டினோம் என்ன மாதிரி தாக்குதல். இன்னைக்கு நிறைய வீடியோ இருக்குது. என்னன்னா நமக்கு அதை போட்டு காட்ட முடியாது. அவ்வளவு தாக்குதல்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்றோம்னு கேட்டால் இந்த வாரம் பொறுத்த வரையில் இதில் முஸ்லீம் தரப்புக்கு பாலஸ்தீன மக்களுக்கு தோல்விங்கிற ஒரு கதையே இல்லை. சுதந்திர போராளிகளுக்கு தோல்வி இல்லை. நீங்க வேணும்னா ஜெயிச்சிட்டோம்னு சொல்லு, கைப்பற்றிட்டோம்னு சொல்லு. ஆனால் அவர்கள் கடைசி வரை போராடி கொண்டே இருப்பார்கள். போராட்டத்துக்கு எண்டு கிடையாது இல்லைங்க. போராட்டத்துக்கு எண்டு வந்தால் தான் தோல்வி எண்டு வரும். நாளைக்கே நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம், எங்கள் கண்ட்ரோலில் தான் வந்துருச்சுன்னு அவங்க சொன்னாலும் இவர்கள் தோற்றுவிட்டார்கள் அர்த்தம் இல்லை. ஏன்னா அத்தோட முடிய போகிறதுல திரும்பவும் தொடரப்போகிறது என்பது அவர்களுக்கே தெரியும். எப்போ முடியும்னா சுதந்திர பாலஸ்தீனம் கொடுக்கப்பட்டால் தான் முடியும். ஒரு மணி நேரத்துக்கு 12 பேரை இழந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய கொடுங்கோல் இராணுவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நேற்றைய தினம், அதாவது இப்போ வரைக்கும் நேற்று நைட்டு நம்ம சொன்னதிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் 9 மெர்காவா டேங்குகளை தாங்கள் அளித்திருக்கிறோம் என்று சொல்லி கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருக்கிறாங்க. 6 புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதே நேரத்தில் ஷேக் ரத்வான் பகுதிகளில் ஒரு படையணியையே நாங்கள் அளிச்சிருக்கிறோம்ங்கிறாங்க. இந்த படையணியில் எத்தனை பேர் இருந்தாங்க என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளிவரவில்லை. அதே போன்று அல் குதுஸ் படையணி என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டா இஸ்னாத் சூஃபா என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய ராணுவ தளம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தினோம், பல பேரை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிறார்கள். எத்தனை பேர் செத்தாங்கிறத இஸ்ரேல் ராணுவம் தான் சொல்லணும். ஆனா அவர்கள் 2 பேர் செத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இஸ்ரேல் இன்னொன்று கவனிச்சுக்கிறீங்க, இஸ்ரேலில் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எத்தனை பேர் சாகுறாங்கிறத அறிவிங்கிறாங்க. இந்த கிறுக்கு பயலுவ அறிவிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அறிவிக்கிறேன்னா இது மாதிரி சர்ச்சை ஒன்று எழுது போராட்டம் நடத்தினா தான் இந்த 2 பேர் செத்துருக்கிறாங்க என்கிறத அறிவிக்கிறாங்களே தவிர இல்லாத பட்சத்தில் அவர்கள் அறிவிப்பதில்லை. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது இன்றைக்கு இந்த இஸ்னாது சூஃபா பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதலில் இராணுவ தளம் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஜோஹரால் தீக் பகுதிகளில் ஒரு குழுவே அளித்திருக்கிறோம்ங்கிறாங்க. மொத்தத்தில் 2 இராணுவ குழு இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக ஹிஸ்புல்லா என்ன தாக்குதல் எல்லாம் நடத்துறாங்கன்னு சொன்னா இந்த இருக்குது பிர்கத் ரீக்ஷா என்கிற தளம், இராணுவ தளம் மீது கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறோம்ங்கிறாங்க. அதில் வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம வீடியோவை போடுற நேரமெல்லாம் வார்னிங் வருகிற காரணத்தினால நமக்கு அதை போட முடியாமல் இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் ஜசீராவில் போய் தாராளமாக பார்த்துக்கலாம். அந்த வீடியோ இந்த இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதலுடைய வீடியோவும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று ஹோனின் என்கிற நகரத்தின் மீது கடுமையான ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மெட்டுல்லா என்கிற இராணுவ தளத்தின் மீது இயந்திர துப்பாக்கிகளால் மெஷின் கண்ணால் சண்டை பிடிச்சிருக்கிறோம் என்கிற செய்தியை சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட அதாவது அமெரிக்க படைத்தளத்தின் மீது என்ன தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அதாவது 98 தடவைகள் யுஎஸ் போர்ஸ் மேல ஈராக்லையும் சிரியாவிலையும் இருக்கக்கூடிய சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த இருக்குது ஈராக் பகுதிகள், சிரியா இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸ் இருக்குது, அமெரிக்காவினுடைய ராணுவ பேஸ். இதெல்லாம் பாருங்க, ஈராக்லையும் சிரியாவிலையும் எத்தனை இடத்துல பேஸ் அமைச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இந்த பேஸ் மேல இதுவரைக்கும் அவர்கள் 98 தடவைகள் அவர்கள் மீது இந்த பாலஸ்தீன பிரச்சனைக்காக வேண்டி இவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் தான் இதிலே போடப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா பகுதிகளாலும் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்களால் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படும், பாலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்பட வேண்டும், இத்தோடு அவர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும், அந்த மக்கள் ஜெயிக்க வேண்டும், அந்த மக்கள் நம்மை போன்ற சுதந்திரமானவர்களாக வாழ வேண்டும். அதற்காக நாம் அத்தனை பேரும் வல்லரக
ரஹ்மான் இடத்தில் பிரார்த்தனை செய்வோமாக. வல்ல ரஹ்மான் அந்த வெற்றியை கொடுப்பதற்கு போதுமானவன். ஜனநாயக ரீதியாக நம்மால் முடிந்த காரியங்களை எல்லாம் அந்த மக்களுக்காக செய்வோமாக. ஜனநாயகம் வெற்றி பெறும். ஜனநாயக ரீதியாக நாம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக அமைய வேண்டும் என்பதோடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் காத்தான்குடியிலே நடக்க இருந்த பாலஸ்தீனம் தொடர்பான மாநாடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து எப்பொழுது நடக்கும் என்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாஹர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.